பேக் டு தி சேனல். அதான் அரவிந்த், ஒய்ஃப் ரம்யா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளம்பி நம்ம மணாலி கிளம்புறோம். ஸோ மணாலி போகும்போது இன்பிட்வீனில் சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனால் அருண் ஆசைப்படுறேன் மணாலியே ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடலான்ட்டு. இது ஒரே ஸ்டிச் அடிக்க முடியுமா? நான் ஆசைப்படுறேன், சொல்லுங்க. நீ ஆசைப்படுற இங்கே ரூம் போட்டு இங்கே திருப்பி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போகலாம். சாப்பிட்டு சாயங்காலமாக போகலாமா? எல்லோரும் பேக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணிட்டாங்க. கையெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கன்றாவி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம நாசி ஆயிடுச்சு கையை. நேற்று நைட் நான் வாங்கினேன்னு சொன்னீங்கன்னா ஒரு பேகு, அந்த பேக் தாங்க இது. இந்த பேக்லேயும் கொஞ்சம் திங்ஸை போட்டு இது மேலே கட்டியாச்சு. ஸோ ஆரஞ்சு கேண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வச்சு கட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வச்சு கட்டியாச்சுங்க. நம்ம வந்து கிளம்பலாம். அந்த வேலை உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஸ்பான்சர் வந்து பார்த்திங்கன்னா தீபக். ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டோங்க. பைக்குக்கு வந்து பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து கிளம்பி போய்கிட்டே இருப்போம். எல்லா வண்டிக்கும் பெட்ரோல் ஃபில் பண்ணிச்சிங்க. பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு டுவார்ட்ஸ் மணாலி போய்கிட்டு இருக்கோம். ஸோ டுவார்ட்ஸ் மணாலி வந்து பார்த்திங்கன்னா நேற்று பார்த்துருப்பீங்க, உப்ஷின்ற ஒரு இடம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்ருந்தோம். அந்த உப்ஷின்ற இடம் கிராஸ் பண்ணி தான் போகும். இப்போ என்னென்னா ஒரு லாஸ்ட் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டருக்கோ 250 கிலோமீட்டருக்கோ பெட்ரோல் பங்கே கிடையாது. அது இடம் பேர் நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம சர்ச்சு தான் போகிறது பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சர்ச்சு வந்து பார்த்திங்கன்னா 249 கிலோமீட்ரு. இன்பிட்வீனில் எங்கே அந்த பெட்ரோல் பங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் டிஸ்டன்ஸ் வருதுன்னு தெரில. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கேனில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலும் வாங்க வேண்டிய ஒரு இது வரும். மணாலி ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட் வந்து பார்த்திங்கன்னா டுவார்ட்ஸ் மணாலி போகிற ரூட்டுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மணாலிலேருந்து வரீங்க, நம்ம லேக் வந்து மணாலிலேருந்து வரீங்க அப்படின்னா இங்கேயே வந்து உங்களுக்கு அந்த சிந்து ரிவர் வந்து பார்த்திங்கன்னா வழியிலே இருக்குது. அதை நீங்கள் அப்படியே வழியிலே பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம் ஆகும். இல்லைன்னா நீங்கள் லேயில் போய்ட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இங்கே வர மாதிரி இருக்கும். இது தெரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து ரிவருக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான ரூட்டு. நீங்கள் சப்போஸ் இப்போ மணாலிலேருந்து வரீங்க அப்படின்னா இதை அப்படியே வரும்போதே பார்த்துட்டு வந்துடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு டைம் மிச்சம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இடத்த போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஷே பேலஸ் பாருப்பா, இங்கே ஒரு பேலஸ் இருக்குங்க. வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. லாஸ்ட் டைம் நான் வந்து லடாக் கம்ப்ளீட் பண்ணப்போ மணாலிலேருந்து ஏறினேன். மணாலிலேருந்து ஏறி அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் வழியாக வந்து கீழே இறங்கினேன். இந்த டைம் வந்து ஸ்ரீநகர் வழியாக ஏறி மணாலி வழியாக இறங்குறேன். ஸோ லாஸ்ட் டைமே எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து மணாலி வழியாக போகிறதுக்கு பதிலாக ஸ்ரீநகர் வழியாக போங்க. அப்படி போயிட்டு நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மணாலியில் வந்து கொஞ்சம் வந்து ஆஃப் ரோடிங்கு அதுக்கப்புறம் ரோடு சரியில்லாததெல்லாம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து சரியாயிடும். ஏன்னா போகும்போது நல்லா போயிட்டீங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் வந்து கஷ்டத்தில் வந்துடலாம் அப்படின்னாங்க. நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து மணாலி சைடு எங்களுக்கு ஒரு வேறு பிளான் இருந்துச்சுன்றதுனால மணாலி வந்து தான் வந்தோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லக்கிலி ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் மணாலி வழியாக, அதாவது வரும்போது அந்த ஸ்ரீநகர் வழியாக அமைஞ்சிருச்சு. இப்போ ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா மணாலி வழியாக போகுதுங்க. ஸோ இங்கே ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்து நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆஃப் ரோடிங்கு, அப்புறம் அந்த பாலைவனம் மாதிரி ஒரு ரோடுலாம் வரும். அதுதான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ லக்கேஜ் வேறு இருக்குது இல்லையா. லாஸ்ட் டைம் வந்து நம்ம லக்கேஜ் வந்து நம்ம சிண்டு பாயோடைய காரில் போட்டுவிட்டோம். அவங்க வந்து முன்னாடி போயிட்டாங்க, நம்ம வந்து அப்படியே அடித்து ஓட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த டைம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா டெரைனுமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நிறையா. எல்லாமே வந்து பட்டர் ஸ்மூத்தாகவே போகாது இல்லையா. எல்லாத்துலேயுமே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஏற்ற இறக்கம், அப்புறம் குண்டும் குழி அப்படியெல்லாம் இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு அண்ட் பாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகுது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறிகள்.
ரொம்ப அழகாக இருக்குது இந்த மரம்லாம். என்ன மரம்னு தெரியலண்ணா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ க்ளவுட் அப்படியே மேகமூட்டமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பனி அப்படியே பர்ஸ்ட் ஆகி அப்படியே மேலே எழும்புற மாதிரி இருக்குது பாருங்களேன். அங்கே பாருங்கள், அங்கே செம்மையாக இருக்குது. கரெக்டாக மலை மேலே அந்த ஐஸு எல்லாமே ஐஸு, ஃபுல் ஐஸும் அப்படியே மேலே எழுந்துட்டு போகுது. பா அதான் வர வெயிலே வரல, ஃபுல் சில்லுன்னு இருக்கு. வாவ். இந்த பக்கம் ஒன்று ஒரு மிராக்கலாக இருக்குது. உப்ஷி 25 கிலோமீட்ரு. உப்ஷியில் போனால் சோறு கிடைக்கும் நல்லா. எனக்கும் தான் பசிக்குது செமையாக. கடை எதுவும் ஓப்பனில் இல்லையா? ஆனால் நாங்களும் பார்த்து தானே வந்தோம். இப்போ அப்படியே ஸ்னோ வந்தால் சூப்பராக இருக்கும்ல, பனிமலை. ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக அது எந்திரிச்சிச்சு, அந்த பனியெல்லாம் வெளியே வந்துருச்சு. அப்படியே அங்கேருந்து அப்படியே இங்கே வந்து அப்படியே ஸ்னோ அப்படியே சின்ன தான் சூப்பராக இருக்கும். இது சில்னஸ் தெரியுது பாரு. இதில் ஸ்னோக்குள்ள வண்டி ஓட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. வாவ். இது என்ன ஒரு அதிசயம், அப்படியே மலை மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பனி அப்படியே மேலே அப்படியே எழுந்திரிச்சு போகுது. பா இது ஆக்சுவலாக மலைன்னு சொல்கிறத விட அந்த பனி மேலே எழும்பிச்சுல்ல மேகத்து கூட, அது வந்து இப்போ வெயில் பட்டவுடனே உருகுது. உருகி அப்படியே வந்து இப்போ தூரல் விழுது, கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் தூரல் விழுது. இங்கேயும் தூரல் விழுது. இந்த மேலே கருப்பாக மேகம் எங்கெங்கே இருக்கோ அங்கே வரைக்கும் தூரல் விழும். ஏன்னா அது ஃபுல்லாக அங்கேருந்து மலையிலேருந்து தான் பனி எடுத்துருக்கு. அப்புறம் இன்னும் பாரு மேலே எந்திரிச்சிட்டு போயிட்டே இருக்கு பாரு. அங்கே பாரு மலை மேலேருந்து அப்படியே பனி மேலே எந்திரிக்குது பாரு. ஆக்சுவலாக மக்களே என்ன பிரச்சனைனா, இங்கே இன்றைக்கி லே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷட் டவுனு. லேயில் வந்து எந்த ஒரு கடையும் கிடையாது, ஈவன் ஃபுட்டு எதுவுமே கிடையாது, மெடிக்கல் ஷாப் மட்டும் தான் இருக்குது. பிரச்சனை என்னென்னா, நேற்றோ முந்தா நேற்றோ ஏதோ ஒரு முஸ்லீம் பையன் வந்து திபெத்தியன் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டானோ. ஸோ அவங்க வந்து கூட்டி ஓடி போனதுனால ஒரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹர்த்தால்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அங்கே கடைபிடிக்கிறாங்க. ஃபுல்லாக போலீஸு லே மார்க்கெட் சைடு போட்டிருந்தாங்க. அந்த பிரச்சனை போகிறதுனால எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல இன்றைக்கி காலையிலேருந்து. நாங்களும் ஒரு சின்ன சின்ன ஊராக வரும்போதெல்லாம் பார்க்குறோம் எங்கேயே சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கேயுமே எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைச்ச பாடு இல்லை. த்ரிஷூல் ஃபோர்ட் அண்டு வார் மெமோரியல் பாருப்பா. த்ரிஷூல் வார் மெமோரியல். த்ரிஷூல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் மவுண்டெயின்ங்க லடாக் ரீஜனில். அங்கே பாருங்கள் வார் பண்ணதெல்லாம் போட்டிருக்காங்க, பனியில் நிற்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு. செம. இந்த த்ரிஷூல் ஹைட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அப்பார்ட் ஃப்ரம் வார் நாங்கள் கேட்டது என்னென்னா, அங்கே ரெசிங்லா வார் மெம்பர்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம் இல்லையா முந்தா நேற்று, 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, த்ரிஷூல் ஹைட்ஸ் அந்த மலையை காமிச்சாங்க. ஸோ அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சைனாவில் ஒரு த்ரிஷூல் ஹைட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ சப்போஸ் சைனாக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரிஷூல் ஹைட்ஸை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த லடாக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைனா சைடு போயிடும். அதனால் த்ரிஷூல் ஹைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு மவுண்டெயின்னு சொன்னாங்க. இதை வந்து பாதுகாக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்டாக அங்கே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பேங்காங் அதாவது லடாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது 1/4 தான் நம்மக்கிட்ட இருக்குது. மிச்சம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சைனா கிட்ட தான் இருக்குது. சைனா வந்து பார்த்திங்கன்னா இதையும் பிடிக்கிறதுக்காக வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைலாம் நடத்தி அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நார்மலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அங்கே ஆர்மி ஆஃபீஸர் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு மலையை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படையெடுத்து வருது, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியன் ஆர்மி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாப்பில் வந்துட்டால் ஒரு 3-4 சைடு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் வந்து சைனா, இன்னொரு பக்கம் திபெத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் பண்ணி சில கை கால் இழந்து அந்த மாதிரி பல விஷயங்கள் இழந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் அவங்க சொல்லும்போது லாஸ்ட் டைம் வந்தப்பையும் சொன்னாங்க, இந்த டைம் சொல்லும்போதும் ஒரு கூஸ் பம்ப்ஸ், லாஸ்ட் டைம் சொல்லும்போதும் கூஸ் பம்ப்ஸ். ஒரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக கதை கேட்குற மாதிரியே இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு மூமெண்ட் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து போராடிக்கிட்டு இருக்கிறது.
உப்ஷிக்கு ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் இருக்குங்க. ரிவர் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே சும்மா ரொம்ப அழகாக போய்கிட்டு இருக்கு. நமக்கு உப்ஷி தான் இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன். சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காதுன்றதுக்கு செம பசி இல்லையா காலையிலேருந்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டுங்க, என்ட்ரி போட்டுட்டாங்க எந்தெந்த வண்டி போகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உப்ஷியில் சாப்பாடு இருக்குமான்னு கேட்டேன். உப்ஷி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லே ஃபுல்லாக பந்துன்றதுனால உப்ஷியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்மி கேன்டீன் இருக்குது. அப்படிலாம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் நிறையா உங்களுக்கு ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து வந்தாங்க போல ஆளுங்க, அவங்க வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்து நிறையா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு உப்ஷிலையும் சோறு கிடையாது. அன்றைக்கி வரும்போது இங்கே தாங்க சாப்பிட்டோம். இப்போ என்னென்னா முடியல, நாக்கு தள்ளுது. காலிலேருந்து பசி ஆக்சுவலாக. உப்ஷி பிரிட்ஜ் தண்ணி நிறைய போகுதுப்பா. உப்ஷிலேருந்து டிவிஎஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அப்படியே வந்துட்டுருக்கோம். ரூட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே சமயம் மணாலி ரூட் வந்து பார்த்திங்கன்னா அழகும் இருக்கும் ஆபத்தும் இருக்கும். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் வந்து நமக்கு ஆஃப் ரோடிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இப்போ வந்து இந்த மழை அந்த க்ளவுட் பர்ஸ்ட் ஆகி ரோடெலாம் டேமேஜ் ஆனதுக்கு அதுக்கும் நிறையா கொஞ்சம் ரோட் பிளாக்ஸ் அதுக்கப்புறம் ரோட் டேமேஜஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக தான் வந்து ரைட் பண்ணிட்டு போகணும் இங்கேருந்து போகும்போது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ரூட்டு? நீங்கள் வந்து எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க இந்த ரூட்டுக்கு? அப்பா வெயில் தெரியலைங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸ் வந்து கவர் பண்ணிக்கிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பக்கம் மவுண்டெயின்ஸு, 2 பக்கம் முன்னாடி கூட மவுண்டெயின்ஸ் மாதிரி தான் இருக்கும், பின்னாடி மவுண்டெயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். 4 பக்கம் மவுண்டெயின்ஸு, நடுவில் வந்து அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இது. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஈவினிங் டைம் வந்து இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, செம்ம பியூட்டிஃபுல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பகல் டைமில், ஈவினிங் டைம்னால் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே தான், சன்செட் ஆனதுக்கப்புறம் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 அந்த ரேஞ்சுக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிய டைம்லேயே போகிறோம். ரூட்டும் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம 4 பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைனப் பண்ணி போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அருண் தான் வந்து ரெண்டல் எடுத்தோம்னா, இப்போ வந்து ரெண்டல் பைக்கெலாம் கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் எதுக்குன்னா, இது வந்து ராக் ஃபால் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அது போர்டு வச்சுருப்பாங்க. குட்டி குட்டி ராக்காக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ராக்காக இருந்தாலும் சரி, ராக் வந்து ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம். காற்றடிக்கிறது, அதுக்கப்புறம் நேச்சுரல் அந்த மாதிரி மழை வர மாதிரி இருக்கும்போது எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா ராக் வந்து குட்டிக்கிட்டே ஃபால் ஆகும். ஸோ அதுக்கு தான் அந்த ராக் ஃபால் ஏரியா அப்படின்ற மாதிரி போடிச்சிருக்காங்க. சைன் போர்டெலாம் ஒன்று நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் வரும்போது. அதுதான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. சைன் போர்டு பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். இந்த இடம் எப்படி, அந்த இடம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா கிடைக்கும். இலை அப்படியே விழுது, சூப்பராக இருக்குது இந்த பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு நல்ல ரோடு இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங் இருக்குது. நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் எக்கச்சக்கம். 2 சேடல் பேக்கு, ஒரு டாப் பாக்ஸுக்கு மேலே ஒரு குட்டி பேக்குன்னு சொல்லிட்டு டேங்க் பேக்கு எல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்கோம். எப்பா ராமி, அப்பா ரோடெல்லாம். ஆமாம், மழை டைமிங் தான் லேண்ட்ஸ்லைட் ஆச்சு. ஆகஸ்ட் மாதம் மழை வந்துச்சுல. இன்றைக்கி பந்து ஹர்த்தால் பண்ணாங்க, சோத்தில் கை வச்சிட்டாங்க நமக்கு. சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு, இன்றைக்கி சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு. சேத்துல அன்றைக்கி நம்ம அடி வாங்கணும், அன்றைக்கி கீழே உருண்டு பிறண்டோமே. மீரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வில்லேஜுங்க, அதை இப்போ கிராஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்து வரப்போகிற வில்லேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் போல இருக்குது. அங்கே மேபி சாப்பாடு இருக்கும். ஏன்னா அவங்க சொன்ன அந்த 20 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னா அது அந்த ரூம் ஸ்டேவாக தான் இருக்கணும். அங்கே சாப்பாடு கிடச்சிதுன்னா புண்ணியமாக போகும். சைடில் ஃபுல்லாக குட்டியாக ஓட நல்லா அழகாக ஓடிக்கிட்டு இருக்குது. அது அப்படியே போயிட்டு பெரிய ரிவரில் கனெக்ட் ஆகிடும். இதெல்லாம் பாருங்களேன், இந்த மலையெல்லாம் எப்போ வேணாலும் சரிஞ்சு விடும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த மலைங்கள்லாம் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நாங்கள் திடீர்னு பார்த்தா ஹிமாங்கு ஷவுரா சக்ரா RCC மேக்னெட்டிக் ஹில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. த ஃபினாமினா தட் டிஃபெக்ட்ஸ் கிராவிட்டி. இங்கே ஒன்று இருக்கும் போல இருக்குது.
இது ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்னெட்டிக் ஹில் போல இருக்கு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. மணி 2 மணி ஆகிடுச்சிங்க. எல்லாருமே செம பசியில் போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்தா அப்படியே மலைகள் அப்படியே எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த மலையை பாருங்களேன், மலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பனியா? அது அந்த பக்கம் பின்னாடி இன்னொரு மலை. இந்த வில்லேஜ் பேர் லேட்டோன்னு போட்டிருக்கு. இங்கே என்ன சாப்பாடு? சாப்பாடு இருக்குதே, சாப்பாடு இருக்குதே. சோறு இருக்கா? அப்பா தெய்வம், அப்பா எனக்கு உசுறு வந்துடுச்சு. இறங்க. லேட்டோ ஆல்டிடியூடு 13,170 ஃபீட்டு. லேட்டோ அப்படின்ற வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டாங்க. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு பேக்டாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. செம்ம பேக்டாக இருக்குது. 2 பக்கமும் சேடல் பேக்கு, டாப் பாக்ஸுக்கு மேலே ஒரு இந்த பேக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் இழுத்துட்டு வந்துட்டுருக்கு வண்டி. தரமான வண்டி தான் போங்க. அப்புறம் நம்ம மற்ற பசங்களும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே பேக்கடாக ஃபுல் பேக்கடாக தான் வச்சுருக்காங்க வண்டியில். இந்த இடத்துல வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகியும் ப்ரெட் ஆம்லேட்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பல்லு வைக்கலையா கல்ல? பல்லுல விளக்கணும், உதட்டில் விளக்கக்கூடாது. இங்கே பாரு, இந்த தண்ணியில் தான் கழுவி கொடுக்குறாங்க கப்பல்லாம். உள்ள வந்து ரூமா. டேஸ்ட் எப்படி வருது? இந்த மாதிரி பண்ணுறனால தான் வருது. சரி, இந்த 2 சாய் யார் இருக்குது? 2 கப்பிள்ஸ் தான். இங்கே பாருங்க சி, இந்த கப்பிள்ஸ். இந்த சாய் ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மொண்டு கொடுத்துருக்காங்க. டீச்சர் நீங்கள் மேகி கப்பா அங்கே தாங்க இருக்கு. பரவாயில்ல, மேகி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது குடிக்கணுமே. டீச்சர் என்ன பண்றீங்க? எனக்கு கொஞ்ச நேரத்துல மூஞ்சி ஃபுல்லா தேப்பாங்க போல இருக்கு. அதுதான் அவளோட பேச்சுக்கு சொன்னா மூக்குல போட்டு வச்சிட்டு இருக்கா லிப்ஸ். என்னத்தையோ கூழு களி போட்டு அண்ணா கொடுத்துருக்காங்க. முட்டையை வேக வைக்கவே இல்ல போல. இதுக்கு பிளைன் மேகி எவ்வளவோ பரவாயில்ல. அவர் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி பக்கத்திலே போ. தண்ணி பக்கத்திலே போவா. டேஸ்டிங்கா? அதெல்லாம் மணி துளிகள். நீங்க சொன்னா மேகி ஆகா ப்ளைன் மேகி எப்படி இருக்கு? இந்த டேஸ்ட் ஓகே தான், ஆனா வேகாத மாதிரி இருக்கு முட்டை. நாங்கள் அங்கே மேகி சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதுக்கு பேக் சைடு வந்தால் ரொம்ப சூப்பரான ஒரு வியூ பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேம்பிங் சைட்டு. இந்த பக்கம் வந்து டென்ட்டெல்லாம் போட்டு கேம்ப் போடுவாங்க போல இருக்குது. நல்லா இருக்குது. இதுவும் மேலே ஃபுல்லாக ஸ்னோ தான். நமக்கு லக்கு இருக்குது அப்படின்னா தங்கலாங்களா பாஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்னோவியாக இருக்கும். கோல்ட் ஆகுது. தங்கலாங்களா பாஸ் வெறித்தனமாக இருக்குது.